ஒன்றியத்தில் ஆளும் பாஜகவுக்கும் மாநிலத்தில் ஆளும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி உண்டு என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்தியதே தாவேகா தான். பாஜக வந்துவிடும் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை மயக்கத்தில் வைத்திருந்த திமுகவின் அரசியல் யுக்தியை அடித்து நொறுக்கினார் தலைவர் விஜய். அந்த வரிசையில் சபாநாயகர் என்ற நடுநிலை பொறுப்பை சபை நாகரிகமற்றவராக இருந்து திமுகவின் 200 ரூபாய் உடன்பிறப்பு போல நடந்து வரும் அப்பாவு தனது மதவெறி பேச்சை தலைவர் விஜய்க்கு எதிராக பேசியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளும் கொலைநகரமாக நெல்லை மாறி வருவதை ஊடகங்கள் உறுதி செய்த போதும் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை என்று நாக்கூசாமல் பேசியவராட்சி அப்பாவு பாஜக தனி விமானம் வாங்கி தந்ததாக அவர் ஆதாரமில்லாமல் பொய் பேசுவது ஒன்றும் புதிதில்லைதான். அவர் பேசிய ஒரே ஒரு உண்மை, மாஞ்சோலையில் தலித்துகள் கொல்லப்பட்டதற்கு கருணாநிதி தான் காரணம் என்றது மட்டும்தான். அதே நேரத்தில் மதத்தை வைத்து அவர் பேசியுள்ள அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பாஜகவின் ஹெச் ராஜாவோடு திமுக கொண்ட கொள்கை பாசத்தையே காட்டுகிறது. மதத்தை வைத்து பேசுவதால் சிறுமைப்பட போவதில்லை தலைவர் விஜயின் புகழ் என்றாலும் அப்பாவுவின் உள்நோக்கம் ஆபத்தானது. இதுபோன்ற ஆதாரமற்ற பேச்சுக்களை திமுகவின் அப்பாவு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கண்டனத்தை தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சாதி மதம் கடந்து சகோதர சகோதரிகளாக ஒன்றிணையும் ஒரு பெரும் கூட்டத்தின் நம்பிக்கையாக தலைவர் விஜய் இருக்கிறார். அவரை மதத்திற்குள் அடைக்கும் திமுகவின் போக்கு ஒருபோதும் எடுபடாது.